என்றால் தியாகம், தியானம் அல்ல. சிலுவை என்றால் தியாகம். தியாகம்னா என்ன சொல்லுங்க பாப்போம். தியாகம்னா என்ன? எல்லாத்தையுமே விட்டு கொடுப்பது. எல்லாத்தையும் விட்டு கொடுப்பது தியாகமா? சரி, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? தியாகம் பண்ண ஆள் ஒருத்தரை சொல்லுங்க பாப்போம். தியாகம் பண்ண ஒரு ஆளை சொல்லுங்க. நேத்தைக்கு தான் நிறைய, இயேசுவை விட்டுருங்க, நேத்தைக்கு தான் நிறைய தியாகிகளை பற்றியெல்லாம் பார்த்துருப்பீங்க. யாரு? அவர் ஒருத்தர் தான் வருவார் ஞாபகத்துக்கு டக்குன்னு. யாரு? காந்தி தாத்தா. சரி, அப்புறம் அவர் என்ன தியாகம் பண்ணார் சொல்லுங்க. சுதந்திரம் வாங்கிறதுக்கு என்ன பாடுபட்டாரு? எப்படி பாடுபட்டாரு? எப்படி? மக்களை எல்லாம் திரட்டி போராட்டம் பண்ணாரா? சொல்லு மனவா. சரி, வேற யாரு தியாகம் பண்ணி இருக்கிறாங்க சொல்லுங்க, இந்த பக்கம் சொல்லுங்க. இயேசுவை தவிர, இயேசுவை விட்டுருங்க, அதை நம்ம பிரசங்கத்தில் அவர் என்னெல்லாம் தியாகம் பண்ணி வந்தார் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நமக்கு தெரிந்த ஆளுக தலைவர்கள் என்ன தியாகம் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. காந்தி தாத்தா தியாகம் பண்ணார்னு ஆனந்த் சொல்றாப்புல, அவர் என்ன தியாகம் பண்ணார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. சொல்லு கார்த்தி. தியாகம் என்றால் அர்ப்பணிப்பு. சரி, அது ஒரு வார்த்தை ஏற்றுக்கலாம், அர்ப்பணிப்பு. காந்தி தாத்தா என்னத்தை அர்ப்பணிச்சார்? என்னப்பா சார் நீங்க? காந்தி தாத்தா நம்ம சின்னசாமி பிரதர் கேள்விப்பட்டதை சொல்றார். அவர் பெரிய பணக்காரராக இருந்து ஏழை ஜனங்களோட இருந்து அவருடைய விடுதலைக்காக போராடினார். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருடைய ஆஸ்தி பணத்தை எல்லாம் என்ன செஞ்சுட்டாரு? அந்த பணக்காரன் என்கிற அந்த எண்ணத்தை எல்லாம் அடியோட மறந்துட்டு ஏழை மக்களுக்காக அவர்களில் ஒருவராக இருந்து என்ன செய்தார்? அவர் என்ன வேலை செஞ்சார் தெரியுமா? அவர் என்ன வேலை செஞ்சார் தெரியுமா? நெசவு நெஞ்சாரா? நெசவு நெஞ்சாரு. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலையில் இருந்தார். என்ன வேலையில் இருந்தார்? என்னப்பா? அட்வொகேட், வக்கீல். என்ன வேலையில் இருந்தார்? வக்கீலா இருந்தார். அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டால், ஏழை மக்களோடு வந்து அப்படி இருந்தார். அதே போல நேரு தெரியுமா? நேருன்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் யாரு? நேரு யாரு? மாமா. இவர் தாத்தா, அவர் மாமா. ஆமா ஆமா, அவ்வளவுதான். சரி, அவர் என்ன பண்ணாரு? படிக்கிறதுக்காக பிரயாசப்பட்டாரா? கல்விக்காக போராடினவர். குடும்பம் வந்து தேசத்துக்காக நிறைய தங்களுடைய சொத்துக்களை என்ன செஞ்சிருக்கிறாங்களா? அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கிற புளியம்பட்டியில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுல்ல, சந்தை இருக்குதுல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் என்ன செஞ்சிருக்கிறாரா? கவர்மெண்ட்டுக்காக இதை தியாகம் பண்ணி இருக்கிறார், கொடுத்திருக்கிறாங்க. தியாகம் என்று சொன்னால் அர்ப்பணிப்பு, விட்டு கொடுப்பது. விட்டு கொடுப்பது என்று சொல்வதை விட அர்ப்பணிப்பு என்பது அதற்கு பொருத்தமான ஒரு வார்த்தையாக இருக்கும். அப்ப சிலுவை என்று சொன்னால் தியாகம் என்று அர்த்தம். சிலுவை என்று சொன்னால் அர்ப்பணிப்பு என்று அர்த்தம். ஆண்டவர் இந்த சிலுவையிலே என்னத்தை தியாகம் பண்ணினார்
அப்படின்னு சொல்லித்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ இயேசுவுக்கு வாங்க. இயேசு என்னத்தை தியாகம் பண்ணார்னு சொல்லுங்க. எல்லாம் எடுத்த உடனே இயேசு நீங்கள்ல, இயேசு சிலுவையில் எதையெல்லாம் தியாகம் பண்ணினார்? உயிரை தியாகம் பண்ணினார். அப்புறம் மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ சரீரத்தில் இருந்த எல்லா ரத்தத்தையும் கொடுத்து தியாகம் பண்ணிட்டார். அப்புறம் இல்லை, அது வேற, அது அந்த டிபார்ட்மெண்ட் அடுத்த வாரம். அவ்வளோதானா? பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க பாஸ்டம். வஸ்திரத்தை தியாகம் பண்ணினார். அப்புறம் அப்புறங்க அதுங்க சீக்கிரம் பிரசங்கத்தை முடியா, இந்த வீட்டில் கறி வேற வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்குது, போய் ஆக்கி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் என்ன செய்யலாம், தூங்கி எந்திக்கலாம் அப்படின்ட்டு சிலருக்கு எண்ணம் போகுது. சரி, இயேசு கிறிஸ்து செய்த தியாகம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சிலுவை என்று சொன்னால் தியாகம் என்பதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த பிரசங்கத்துக்குள்ளே நம்ம போகிறோம். மத்தேயு சுவிசேஷத்தில் 16வது அதிகாரம், மத்தேயு 16:24 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார். அல்லேலூயா. மத்தேயு 16:24 ஆண்டவர் சிலுவை என்று சொன்னால் தியாகம் என்பதற்கு இந்த வசனத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சிலுவை என்று சொன்னால் என்னது? எல்லாரும் சொல்லுங்க. சிலுவை என்றால் தியாகம். என்ன தியாகம் பண்ணுவது அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் இங்க சொல்றார் பாருங்க. தன்னைத்தான் வெறுப்பது தியாகம். தன்னைத்தான் வெறுப்பது தியாகம். ஒரு மனுஷன் எப்ப தன்னைத்தான் வெறுக்கிறான் அப்படின்னா, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, தீராத வாழ்ந்து என்ன தன்னை வெறுத்து வாழ்க்கையை முடிச்சிடற. அதான் பிரச்சனை. தன்னை வெறுத்து அவனுடைய ஓட்டத்தை முடித்து விடுகிறான். இளக்காரையா சொன்னார், நேற்றுக்கு எங்க ஊர்ல ஒரு வயசு பொண்ணு தூக்கு மாட்டி செத்துருச்சு. அந்த பிள்ளைக்கு என்னமோ நமக்கு தெரியாது. அப்ப மனுஷனுடைய வாழ்க்கையில வெறுமை இந்த பூமி வெறுத்து போகுது. ஆண்டவர் அந்த வெறுப்பை இங்க சொல்லல. அவர் எதை சொல்லுகிறார்? வெறுத்து அப்படின்னா என்னன்னா, என் விருப்பத்தை வெறுத்து, என் சுயத்தை வெறுத்து, எனக்குண்டானவைகளை வெறுத்து, தேவன் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வதற்கு பேர் தான் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் அப்படின்னார். இந்த வார்த்தையை ஆண்டவர் முதல் முறையாக இந்த இடத்துல பேசுறார். இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு காரணம் என்ன? இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு யார் காரணம் அப்படின்னா, நம்ம முந்திரி கொட்டை பேதுரு தான் காரணம். இதுக்கு அவர் எப்படி பாஸ்டர் காரணம் அப்படின்னா, மேல இருக்கிற வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அங்க சொல்லுவாரு. என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து
இந்த வார்த்தையை ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார் அப்படின்னா, ஆண்டவர் நான் யாருன்னு கேட்டார். பேதுரு உற்று பார்த்துட்டு சொல்லிட்டு, ஆண்டவரே நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன் அப்படின்னு அந்த வெளிப்பாடை சொல்லிட்டார். ஆண்டவர் அதுக்கு பிறகு சொல்றாரு, சரி மனுஷகுமாரன் இனி பாவிகளுடைய கைகளில் என்ன செய்யப்படுவார்? ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை என்ன செய்வாங்க? வாரினால் ஆனாலும் மூன்றாம் நாள் என்ன செய்வேன்? உயிரோடு எழுந்திருப்பேன். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் அந்த வெளிப்பாட்டுக்கு அப்புறம் பேசினார். பேசின உடனே இவர் வெளிப்பாடு பெற்ற தேவ மனுஷன் இல்லையா? யாரு? பேதுரு. வெளிப்பாடு பெற்றவர்னால இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நேரிடக்கூடாது. அல்லேலூயா. வெறுக்கிறது அப்படின்னா என்ன? தேவனுடைய வாழ்க்கையில நிறைவேற கூடாதபடிக்கு நான் நிறைவேற்ற வேண்டும் என்று நினைப்பது தியாகம் அல்ல. இதே பேதுரு கடைசியில் ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போவாங்க. அப்ப சொல்றாரு, உன் வாழ்க்கையில தேவ சித்தம் கடைசி நேரத்தில் எப்படித்தான் நிறைவேறும்? இப்படித்தான் நிறைவேறும். தேவனை குறித்து, தேவன் உன்னை குறித்து என்ன நினைத்திருக்கிறாரோ, உன் ஓட்டம் எப்படி ஓடி முடிய வேண்டும் என்று தேவன் நினைத்திருக்கிறாரோ அப்படி அந்த நேரத்தில் முடியும். அப்ப உன்னுடைய விருப்பம் நிறைவேறாது, உன் ஆசை நிறைவேறாது, உன் திட்டம் அன்றைக்கு நிறைவேறாது. அன்றைக்கு தேவனுடைய திட்டம் என்ன செய்யும்? வாழ்க்கையில நிறைவேறும் அப்படின்னார். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை பேதுரு சொன்ன உடனே தான் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன தெரியுமா சொல்றார்? நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். ஆண்டவர் ஏன் சொல்றார் நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய்? தேவ திட்டம் நிறைவேறக்கூடாதுன்னு நீ என்னை பார்த்து என்ன செய்யற? பேசுற. நான் தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படி வந்திருக்கிறேன். நான் தேவனுக்கு பிரியமான செய்யும்படி வந்திருக்கிறேன். தேவன் என்னை அதற்காகத்தான் அனுப்பி இருக்கிறார். ஆகவே அந்த வேலையை செய்யக்கூடாது என்று நீ எனக்கு என்ன செய்கிற? இடரலா இருக்கிறாய். எனக்கு பின்னாக போ. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கிற எந்த மனுஷனா இருந்தாலும் அவன் ஆண்டவருடைய பார்வையில் எப்படிப்பட்ட மனுஷன்? எப்படிப்பட்ட மனுஷன்? சாத்தான்னு சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப நம்மள சாத்தானா? எத்தனை முறை தேவ திட்டத்துக்கு ஆப்போசிட்டா நிற்கிறோம். வீட்டில் இருக்கிறவங்கள தேவ சித்தத்துக்கு இருக்கும்போது எத்தனை முறை அதை தடை பண்றோம், எத்தனை முறை அதை நம்ம கேலி பண்றோம், எத்தனை முறை அதை ஆமே ஸ்தோத்திரம் ஒண்ணுமில்லாம பண்றோம். அப்ப நம்மளாம் சாத்தானா? நமக்குள்ள இருக்கிறது சாத்தான். என்ன கண்டுபிடிக்க முடியல? தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க முடியல, தேவ திட்டத்தை கண்டுபிடிக்க முடியல. அதற்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா எதிர்த்து நிற்கிறோம். அதற்காகத்தான் நம்ம அங்க என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆமே ஸ்தோத்திரம் அவரை தனியா கொண்டு போய் கடிந்து கொள்ள பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவ சித்தத்துக்கு நம்ம எதிர்த்து நின்னுட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து என்ன நடக்கும்? நம்முடைய மாமிச எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்கு தான் அடுத்தடுத்து என்ன செய்யணும் கேட்டீங்கன்னாக்கா ஆலோசனை போய்கொண்டே இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு எப்படி இருக்கிறாய்? இடரலா இருக்கிறாய். அப்ப சிலுவை என்று சொன்னால் தியாகத்திற்கு அடையாளம். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு,
நான் எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டேனோ, எதற்காக இந்த பூமிக்கு நான் வந்தேனோ, அதை செய்யும்படிக்கு என்னை நான் என்ன செய்திருக்கிறேன், ஒப்படைத்திருக்கிறேன். அதனால என்னை நான் வெறுத்து, என் மாமிச சித்தத்தை வெறுத்து, என் சுயத்தை வெறுத்து, எனக்குண்டாயிருக்கிற எல்லா காரியங்களையும் நான் வெறுத்து நான் என்ன செய்ய போறேன், சிலுவைக்கு நேராக நான் தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக போகிறேன். அதனால என்னை பின்பற்றி வர விரும்புகிற எந்த மனுஷனுக்கும் என்ன இருக்கக்கூடாது என்று சொன்னால், மாமிச சித்தம் இருக்கக்கூடாது, மாமிச எண்ணம் இருக்கக்கூடாது, மாமிச யோசனை வரக்கூடாது. உன்னை குறித்து தேவன் என்ன வைத்திருக்கிறாரோ, உன்னை குறித்து தேவ திட்டம் எதுவோ, உன்னை குறித்து தேவனுடைய நோக்கம் எதுவோ, அது மட்டும்தான் என்ன செய்யணும், நடக்கணும். அப்படி நடக்கணுமானால் நீ ஒவ்வொரு நாளும் என்னை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு என்ன திட்டம், நாளைக்கு என்ன திட்டம், என் வாழ்க்கை முடியறதுக்குள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் சித்தமாய் இருக்கிறீர் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும், அதை எடுத்துட்டு என் பின்னாடி வந்துகிட்டே இருக்கணும். அதுதான் தியாகம் பண்ற மனுஷனுக்கு அடையாளம். அதுதான். அல்லேலூயா. 4 காரியத்தை சொன்ன. சிலுவைனா முதல் என்னது, சிலுவைனா போன வாரம் என்ன பார்த்தோம், பாடு. இன்னைக்கு சிலுவைனா தியாகம். அடுத்த வாரம் சிலுவைனா விடுதலை. அதுக்கு அடுத்த வாரம் சிலுவைனா ஆசீர்வாதம். நம்ம இந்த முதல்ல 3 விட்டுட்டு 4வது சிலுவை மட்டும் எனக்கு கிடைச்சா போதும்னு நினைக்கிறோம். 4வது சிலுவையில் இருக்கிற ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த 3 இல்லாம 4வது சிலுவையை, அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு என்ன செய்ய மாட்டாரு, தர முடியாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சிலுவையில் எதையெல்லாம் தியாகம் பண்ணினார் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். சில நேரத்தில் பாருங்க, நம்ம தியாகம் பண்ணக்கூடாத சில தடைகள் என்ன தெரியுமா, இப்ப சொல்ற இந்த 4 காரியங்கள் நமக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. அதுல என்ன அப்படின்னு முதல் காரியங்களை குறித்து நம்ம வாசிக்கும் போது வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 52 54 வரைக்கும். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையில போடு. பட்டயத்தை எடுக்கிற யாரும் பட்டயத்தாலேயே மடிந்து போவார்கள். நான் என் பிதாவை இப்போது வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை என்னிடத்திற்கு அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்று இருக்கிறவைகள் இந்த வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இயேசு கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறார். வெளியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கேக்குதா? அல்லேலூயா. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறார். யூதாஸ் காட்டி கொடுத்து விட்டான். இப்ப ரோம போர்ச்சபகர்கள் இயேசுவை சிறைப்படுத்தி விட்டார்கள். பேதுரு இதை பார்த்த உடனே இடுப்புல கட்டி இருந்த கத்தி எடுத்து ஒருத்தன் காதை ஓங்கி என்ன செஞ்சிட்டான், வெட்டி காது துண்டா போயிடுச்சு. அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? மல்கூஸ். என்ன பேரு? ஆமா, யோவான்ல இருக்கு நினைக்கிற அந்த பேர். மல்கூஸ்னு பேர் அவனுக்கு. காதை வெட்டிட்டார். இப்ப ஆண்டவர் பேதுரை பார்த்து சொல்றாரு, போது நிறுத்து, உன் பட்டயத்தை நீ உன் உரையில போடு. பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே தான் சாவான். அதனால் என்ன அர்த்தம்? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்னு அர்த்தம். அதுக்கு தான் பூமியில் இருக்கும்போது நம்மெல்லாம் எதை விதைக்கணும்? நல்லதை விதைச்சு, சத்தியத்தை விதைச்சு, உண்மையை விதைச்சு, பரிசுத்தத்தை விதைச்சு அதை அறுவடை பண்ணணும். அல்லேலூயா. சரி, போட்டோம். அப்ப அடுத்த ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12க்கும் மேலான லேகியோனை ஒத்தந்த தூதர்களை எனக்கு அனுப்ப மாட்டார் என்று நீ நினைக்கிறாயா? லேகியோன் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? லேகியோன் அப்படின்னா என்ன அர்த்தம்? லேகியோன் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா தெரியாதா? பிசாசா.
லேகியோன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரோம இராணுவத்தில் ஒரு குறிப்பிட்ட படை பிரிவுக்கு பேர் லேகியோன். 100க்கு அதிபதி, 50க்கு அதிபதி, 1000க்கு தலைவர் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது போல லேகியோன் அப்படின்னா அந்த படையில எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 3000 6000 பேர் வரைக்கும் என்ன செய்வாங்க இருக்கிற அந்த படைக்கு பேர் தான் லேகியோன். அந்த படைக்கு பேர் தான் லேகியோன். இப்ப இயேசு பிசாசு பிடித்த ஒரு மனுஷனை போய் கேட்கிறார், உன் பேர் என்னப்பா? அவன் என்ன சொன்னா? என் பேர் லேகியோன் அப்படின்னா. ஏன் லேகியோன் அப்படின்னா அநேகம் பேர் அவனுக்குள்ள இருந்தாங்களாம், அநேகம் பேர் இருந்தாங்க. அதனால தான் 2000 பன்னி கூட்டம் என்ன செஞ்சுச்சு? மேய்ஞ்சுக்கிட்டு இருந்தது. இயேசு அந்த பிசாசை விரட்டின உடனே அந்த பன்னி கூட்டத்துக்குள்ள அந்த பிசாசு போனதுனால எல்லாம் கடல்ல விழுந்து என்ன செஞ்சிருச்சு? அது மானமுள்ள பிசாசு. என்ன பிசாசு? அந்த பிசாசுக்கு மானம், வெக்கம், சூடு, சொரணை எல்லாம் இருக்கு. எதுக்கு? பன்னிக்கு. நம்ம தான் பன்னி அப்படின்னு நினைச்சுக்கிறோம், கேவலமா பேசுறோம். அந்த பன்னி பாருங்க, பிசாசு உள்ள போன அந்த நிமிஷத்துக்குள்ளேயே இவன் எனக்குள்ள வந்ததுனால இனி ஒருபோது இந்த பூமியில் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். அத்தனை பண்ணியும் போய் தற்கொலை பண்ணிச்சு. பார்த்தீங்களா? நம்மளாம் இன்னும் பிசாசுடைய எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் யோசனை பண்ணி பாருங்க. கோபம்ங்கிற பிசாசு போக மாட்டேங்குது, கெட்ட வார்த்தைங்கிற பிசாசு போக மாட்டேங்குது, எரிச்சலுங்கிற பிசாசு போக மாட்டேங்குது. ஆமாவா இல்லையா? சந்தேக பிசாசு போக மாட்டேங்குது, பகைங்கிற பிசாசு போக மாட்டேங்குது, கசப்புங்கிற பிசாசு போக மாட்டேங்குது, மன்னியாமைங்கிற பிசாசு போக மாட்டேங்குது. அதையெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் அப்படின்னு பாடிட்டு ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம். சாத்தானை எங்க மிதிக்கிறது? பன்னி, மானமுள்ள பன்னி. அது என்ன பண்ணிச்சாது? அத்தனையும் போய் செத்து போச்சு. அப்படித்தான் நமது. ஆமா, அல்லேலூயா. அப்ப அந்த பன்னி, அந்த மனுஷனுக்குள்ள எத்தனை பிசாசு இருந்துச்சா? குறைஞ்சது 6000க்குள்ள. அல்லேலூயா. இப்ப கணக்கு போட்டு பாருங்க. ஆண்டவர் 12 லேகியோனுக்கு அதிகமான அப்படிங்கிறார். ஒரு தூதனுடைய கெப்பாசிட்டி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 1,85,000 பேரை கொள்ளுவான் ஒரு வேளையில. ஒரு வேளையில 1,85,000 பேரை கொண்டா ஒரு தூதன். அசீரியருடைய பாளையத்தில் இருக்கிற ஒரு தூதன் 1,85,000 பேரை கொன்னான். 12 லேகியோன் அப்படின்னா இருங்க, 12 × 6000 போடு தம்பி, போடுங்க சீக்கிரம். 1,00,000 பத்தியா டக்குன்னு கணக்கு போட்டா இருக்க. 1,85,000 12 லேகியோன் அப்படின்னா 12 × 6 போட்டா 1,85,000 தூதர்கள் இயேசுவுக்கு பணிவிடை செய்ய ஆயத்தமாக இருந்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அவர் கட்டளையிட்டா நிற்கும், அவர் சொன்னால் ஆகும். ஆகுமாகாதா? அந்த அளவுக்கு அதிகாரம் படைத்தவர் ஆண்டவர். அவர் சொல்றாரு, சிலுவையில் அவர் பண்ண தியாகம் என்ன தெரியுமா? இப்ப நான் என் பிதாவை வேண்டிக் கொள்வேனையானால் 12க்கும் அதிகமான லேகியோனுடைய தூதர்களை கர்த்தர் என்ன செய்வார்? இந்த பூமிக்கு அனுப்புவார். நான் விடுவேன், என்னை இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்படியெல்லாம் சம்பவிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிற வேத வார்த்தை எப்படி நிறைவேறும்? அல்லேலூயா. இயேசு தம்முடைய அதிகாரத்தை தியாகம் பண்ணினார். தம்முடைய அதிகாரத்தை ஆண்டவர் தியாகம் பண்ணினார். பாருங்க, 2 ராஜாக்கள்ல 6ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் நம்ம வாசிச்சா, எலிசாவுடைய வேலைக்காரனுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இருந்தது. எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும் என்றான். கர்த்தர் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும்
மலை முழுவதும் நிரம்பி இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷனுக்கு, ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் உடைய பாதுகாப்பை தருவாரே என்று சொன்னால், தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை அதிகமாய் அந்த பாதுகாப்பை ஆண்டவர் வைத்திருப்பார். அல்லேலூயா. இத்தனை சத்தத்திலையும் தூக்க வருதுன்னா நீங்க பயங்கரமான ஆளுங்க. அல்லேலூயா. சரி, அப்ப ஆண்டவர் அவர் பண்ணின முதல் தியாகம் என்ன தெரியுமா? என் அதிகாரத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், பயன்படுத்த மாட்டேன். இன்னைக்கு நம்ம என்னதான் பண்ணுவோம்? ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டோம் சொன்னா நம்ம முதல்ல யாரை பார்க்கலான்னு சொல்றோம்? முதல்ல யாரை பார்க்கலான்னு சொல்றோம்? போலீஸ் தான் நமக்கு பிரச்சனைன்னு வைங்க, யாரை பார்க்கலான்னு நினைக்கிறோம்? நம்ம இந்த ஏரியாவில் இருக்கிற முக்கியமான கட்சி தலைவரை பார்ப்போமா? அவராலையும் முடியலனாக்கா நம்ம ஏரியாவில் இருக்கிற எம்எல்ஏவை போய் பார்ப்போமா? அவராலையும் முடியலனாக்கா இந்த ஏரியாவில் இருக்கிற மினிஸ்டரை பார்ப்போமா? வக்கீலை பார்ப்போமா? அவங்க ஏன்? அவர்கள் அதிகாரம் படைத்திருக்கிறவர்கள். அவர்களுடைய அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தினா நமக்கு என்ன கிடைச்சிரும்? விடுதலை கிடைச்சிரும். நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து என்ன செஞ்சிடலாம், வெளியே வந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் தேவ திட்டத்திற்கு நிறைவேறுவதற்கு என்ன நினைக்கிறார்னா, இந்த என்னக்குள்ள இருக்கிற அதிகாரம், ஆண்டவர் சொல்றார் வானத்திலும் பூமியிலும் இது உயிர் தெளிந்த பிறகு சொன்னாரு. ஆண்டவருடைய அதிகாரத்தை குறித்து வேதத்தில் நிறைய இருக்கு. அல்லேலூயா. நிறைய வசனம் இருக்கு. ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? பிரசங்கி புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 8:4 வேமா வாசிக்கிறீங்களா? ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அதிகாரம் உண்டு, என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ராஜா எங்க இருக்கிறாரோ அங்க என்ன இருக்குது அவருடைய வாயில. அவரை போய் ஏன் இப்படி செய்யறீங்க, ஏன் அப்படி பண்ணல, ஏன் இதை கேட்கல அப்படின்னு யாராவது கேட்க முடியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜா சொன்னா சொன்னதுதான், ராஜா செஞ்சா செஞ்சதுதான், அதை கேட்க முடியாது. இயேசு ராஜாதி ராஜா. அல்லேலூயா. அவருக்கு அப்ப அதிகாரம் இருக்குதா இல்லையா? அப்ப வசனம் சொல்லுது, ஆண்டவர் தம்முடைய அதிகாரத்தை என்ன செய்தார்? தியாகம் பண்ணினார். தியாகம் பண்ணினார். இன்னைக்கு நம்ம எங்க போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாற்றோம் அப்படின்னா நம்ம என்னதான் பண்றோம்? ரெக்கமெண்டுக்கு தான் ஆளை தேடுறோம். அது தேவ சித்தம், அது தேவ திட்டம், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை நினைச்சிருக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு அது நடக்கட்டும் அப்படின்னு நம்மளால என்ன செய்ய முடியல, விட்டு கொடுக்க முடியல, அதை சகிக்க நமக்கு முடியல, அதை பொறுத்து கொள்ள நமக்கு முடியல. அல்லேலூயா. அப்ப இயேசு சிலுவையில பண்ணின முதல் தியாகம் என்னன்னா அதிகாரம். அல்லேலூயா. இப்ப வசன தீர்க்க தரிசனத்தில் வாசிக்கிறோம், ஏசாயால நினைக்கிறேன், அவர் சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல் என்ன செய்தார்? அவர் இருந்தார். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப அதிகாரத்தை ஆண்டவர் என்ன செய்யல, பயன்படுத்தல. நம்முடைய செல்வாக்கு சில நேரத்தில் பயன்படுத்தலாம். அதை எதுக்கு பயன்படுத்தலாம்னா தேவ நாம மகிமைக்காக நம்முடைய ஆள் பலத்தையோ அதிகார பலத்தையோ சில நேரத்தில் பயன்படுத்தலாம். ஆனா நாம தப்பிக்கிறதுக்கு நம்மளை கர்த்தர் இந்த வழியாத்தான் கொண்டு போறார் அப்படின்னா அந்த பாதையை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தாராளமாக என்ன செய்யலாம், அதையும் வாழ்க்கையில நடக்கட்டும் என்று நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். சிலருக்கு சில சிலுவையை கர்த்தர் அனுமதித்து கொண்டே இருப்பார். நான் ஆறாத நேரத்தில் சொன்னது போல மேபி போஷத்து முடமாயிட்டான்னா அவன் சாகிற வரைக்கும் எப்படித்தான் இருப்பான், முடமாகத்தான் இருப்பான். ஏன் அப்படின்னா அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். நல்லா பாருங்க,
அவனுக்கு மட்டும் முடமாகலைன்னா அவனை கொண்டு ஒளிச்சு வச்சிருக்க மாட்டாங்க. அவனை கொண்டு என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? ஒளிச்சு வச்சிருக்க மாட்டாங்க. அல்லது இவனை தூக்கி என்ன பண்ணியிருப்பாங்க? யோனத்தான் செத்ததுக்கு அப்புறம் இவனை கொண்டு ராஜாவா தூக்கி உட்கார வச்சிருந்தாங்கன்னு வைங்க, தாவீது என்ன செஞ்சிருப்பாரு? மேபி போசேத்த ஒரே போட போட்டு தள்ளி இருப்பார். ஆமாவா இல்லையா? மேபி போசேத்து பிறந்ததுக்கு ஒரு நோக்கம், அவன் காக்கப்படணும், அவன் மேல தேவ திட்டம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தை அவனுக்கு அனுமதிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை அவனுக்கு அனுமதிக்கணும். அவனை கடைசி வரைக்கும் அவன் சிங்காசனத்திலேயே இருக்கணும். சிங்காசனத்திலனா ராஜாவுக்கு முன்னாடியே இருக்கணும். ஒரு நாளைக்கு 3 முறையும் ராஜாவை பார்க்கிற ஒரு மனுஷன் யாருன்னு கேட்டா மேபி போசேத். ராஜா எப்பெல்லாம் டைனிங் டேபிளுக்கு வர்றாரு அப்பெல்லாம் யாரு தவறாம உட்கார்ந்துருப்பா? மேபி போசேத்து உட்கார்ந்திருப்பா ராஜாவுக்கு முன்னாடி. நீங்கள் நான் ராஜாவுக்கு முன்னாடி எப்போது இருக்கணும் அப்படின்னா, சில சிலுவை, சில பாடுகள், சில உபத்திரவங்கள் நமக்கு தேவன் கடைசி வரைக்கும் அனுமதித்திருப்பார். அந்த அனுமதிச்சதுனால தான் அவருக்கு முன்னாடி எப்போது நம்ம இருக்கும்படியான ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இயேசு சிலுவையில் செய்த முதல் தியாகம் என்ன? அதிகாரத்தை தியாகம் பண்ணினார். 2வது வாசிக்கலாமா? யோவான் 19ஆம் அதிகாரத்தில் 23, 24. யோவான் 19 23, 24. போர் சேவகர் சிலுவையில் அறைந்த பிறகு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கும் ஒவ்வொரு பங்காக அவர்கள் இதை கிழிக்காமல் யாருக்கு வருமோ என்று அதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. 2வது இயேசு தியாகம் பண்ணினது சிலுவையில் என்னன்னா, தம்முடைய வஸ்திரத்தை அவர் அப்படியே என்ன செய்தாரா? தியாகம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. வஸ்திரத்தை என்ன செய்தாரா? தியாகம் பண்ணினார். உட்கார், ஒழுங்கா உட்கார். வஸ்திரத்தை தியாகம் பண்ணினார். அல்லேலூயா. நம்மெல்லாம் ஏன் இந்த வஸ்திரத்தை ஆண்டவர் தியாகம் பண்ணினார் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். வசனம் சொல்லுது, ஆதியாகமத்தில் ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளாய் இருந்தும் என்ன செய்யலையா? வெட்கப்படாமல் இருந்தார்கள். அப்படின்னா என்ன? அவர்களுக்கு ஒரு மகிமையை, தேவ பிரசன்னம் அவர்களை முழுவதும் மூடி இருந்தது. அவர்களுக்கு அது வெட்கமாக தெரியவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, பாவம் உலகத்தில் இன்னும் என்ன செய்யல? வரல. பாவம் இன்னும் என்ன செய்யல? உலகத்தில் வரல. அதனால் அவங்களுக்குள்ள என்ன இல்லை? பாவம் உள்ள வராததுனால வெட்கம் இல்லை. ஆனா பாவம் வந்த உடனே அவர்கள், வசனம் சொல்லுது, நிர்வாணிகள் என்று பயந்து, வெட்கப்படாத இடத்துல பாவம் உள்ள வந்த உடனே பயம் வருகிறது. நாம் எப்படி இருக்கிறோம்? நிர்வாணியா இருக்கிறோம் என்கிற பயம் வந்ததுனால மரங்களுக்குள்ளே, செடிகளுக்குள்ளே போய் என்ன செய்தார்களா? ஒளிந்து கொண்டார்கள். அத்தி இலைகளை தைத்து தங்கள் மானத்தை என்ன செய்தார்கள்? மூடினார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு அல்லேலூயா. சரி, இப்ப இயேசு ஏன் சிலுவையில் வஸ்திரம் இல்லாமல் தொங்கினார்? சிலுவையில் நீங்க நல்லா கவனிக்கணும். சிலுவையில் இயேசு நிர்வாணமாகத்தான் தொங்கினார் என்று வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. எப்படித்தான் தொங்கினாரா?
அப்போ நம்ம சினிமாவில் படத்தில் பார்க்குறோமேப்பா சார், இயேசுவுக்கு ஏதோ கோமணம் கட்டின மாதிரி என்ன செய்யுது, துணியை போட்டு சுற்றி விட்டுருக்குறாங்களே அப்படின்னு நமக்கு தோணும். போட்டோவிலலாம் அந்த மாதிரி தொங்குறத பார்க்குறோமே. சில சபைகளுக்குள்ளே, ஆலயங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையில் அவர் இப்படி தொங்க விட்டதை நம்ம பார்க்குறோமே அப்படின்னு நமக்கு தோணும். நம்ம கலாச்சாரம் எதையுமே நிர்வாணமாக பார்க்கறது நம்முடைய கலாச்சாரம் இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்முடைய இந்திய கலாச்சாரம் எதையுமே என்ன செய்யாது, நிர்வாணமாக பார்க்கணும் அப்படிங்கிற கலாச்சாரம் அல்ல. வெளிநாட்டு கலாச்சாரத்தில் அப்படி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா தோணாது. எப்படி ஏதேன்ல மனிதன் நிர்வாணமாக்கப்பட்டு ரட்சிப்பை இழந்தானோ, அல்லது ரட்சிப்பை இழந்ததனால நிர்வாணமாக்கப்பட்டானோ, அந்த ரட்சிப்பை ஆண்டவர் திரும்ப தருவதற்காக அவர் சிலுவையிலே மனிதனை எப்படி ஆண்டவர் படைத்தாரோ அதே கோலத்தில் தான் என்ன செய்தாரா, சிலுவையில் தொங்கினார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தருவதற்காக, உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் நீதியின் வஸ்திரத்தை தருவதற்காக, உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் பரிசுத்த வஸ்திரத்தை தருவதற்காக, உங்களுக்கு எனக்கு இயேசு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படுவதற்காக இயேசு சிலுவையிலே நிர்வாணமாக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இது தியாகமா அநியாயமா? இது எவ்வளவு பெரிய தியாகம். இயேசு அப்படி நிர்வாணமாக்கப்பட்டதனால தான் சில பரிசுத்தவான்கள், போன வாரம் கூட சொன்னேன், சாது சுந்தர் சிங் அவங்க அப்பா அப்படி சொன்னதுக்காக அவர் என்ன செய்தாரா, அப்படியே தான் உடுத்தி இருந்த வஸ்திரத்தை கழட்டி போட்டு தேவன் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்தாரா, வீதியில நிர்வாணமாக போனார் என்று சொல்லி அவரை குறித்த சாட்சி அப்படி சொல்லுது. இயேசு நிர்வாணமா ஆகல அப்படின்னா, நமக்காக வஸ்திரத்தை அவர் தியாகம் பண்ணல அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் நானும் ஒருவேளை பட்டாடை உடுத்தி இருக்கலாம், விலையேறப்பட்ட வஸ்திரங்களை உடுத்தி இருக்கலாம், ஆனால் ரட்சிப்பின் வஸ்திரம் ஒருபோது நமக்கு என்ன செஞ்சிருக்காது, கிடைத்திருக்காது. அல்லேலூயா. சிலுவைனா தியாகம். இப்படிப்பட்ட இயேசுவுக்கு, நமக்காக நிர்வாணமாக்கப்பட்ட இயேசுவுக்கு, நமக்காக இப்படி அலங்கோலமாக்கப்பட்ட இயேசுவுக்கு நம்ம பண்ற தியாகம் என்ன? நாம் அவருக்காக என்ன தியாகத்தை பண்ணுகிறோம்? இன்னைக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை தான் இன்னைக்கு சபை விரும்புது. அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை தான் இன்னைக்கு சபை தேடுது. அவர் கொடுத்த, அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்காகத்தான் இன்னும் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். அவர் பட்ட தியாகத்திற்கு பதிலாக நானும் என் ஆண்டவருக்கு ஏதாயிலும் ஒரு தியாகத்தை பண்ணணும் அப்படின்னு 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியத்தை கூட தியாகம் பண்ண நமக்கு மனசு வரலனா, நம்மெல்லாம் என்ன சபையார், நம்மெல்லாம் என்ன விசுவாசி? யோசனை பண்ணி பாருங்க பார்ப்போம். என்ன தியாகம் பண்றோம் நம்ம ஆண்டவருக்காக? அல்லேலூயா. சங்கீதம், இது ஒரு வசனத்தை வாசிச்சிடலாமா? சங்கீதம் வேண்டாம், லூக்கா 23:34 வாசிக்க சொல்றேன். இயேசு இவர்களுக்கு மன்னியும் என்றார், அவருடைய வஸ்திரத்தை அப்போது பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இயேசு பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார், ஜெபம் பண்ணினார். அடுத்து வாசிக்கிறோம், அவருடைய வஸ்திரத்தை என்ன செஞ்சாங்களா, சீட்டு போட்டாங்க அப்படின்னு அங்கே சொல்லப்படுது. இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னா எதை ஆண்டவர் மன்னிக்க சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆண்டவர் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 44வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு, ஆமா, உங்களை தூஷிக்கிறவர்களுக்காக, இதெல்லாம் சொன்ன ஆண்டவர்
சிலுவையில் அவர் அடித்து மாட்டி வதைத்து அவரை தொங்க விட்டுருக்கிற நேரத்தில் இயேசு மட்டும் சாபமா போடுவாரு? அவர் என்னதான் பண்ணாரு? இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். ஆனா ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதா? ஆண்டவருடைய ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதா? கேட்கப்படும்ல. அப்ப இந்த இடத்துல மன்னியும் என்று எதை குறித்து இயேசு சொன்னார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் சிலுவையில் இயேசுவை பண்ணின சித்திரவதைகளை எல்லாம் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இதை மன்னியும் என்று தான் ஆண்டவர் ஜெபம் பண்ணினார். அப்ப நான் நினைக்கிறேன், சிலுவையிலே ரோம போர் சேவகர்கள் இயேசுவை என்னெல்லாம் சித்திரவதை பண்ணினாங்களோ, என்னெல்லாம் ஆண்டவரை கொடுமைப்படுத்தினாங்களோ, அதையெல்லாம் ஆண்டவர் மன்னித்தார். அவர்கள் மன்னிக்கப்பட்டு விட்டார்கள். எந்த காரியத்துக்காக மன்னிக்கப்பட்டாங்க? சிலுவையிலே அவரை சித்திரவதை செய்த அந்த தப்பிலிருந்து, பாவத்திலிருந்து அவங்களுக்கு அந்த நேரத்தில் மன்னிப்பு, அந்த காரியத்தில் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனா அவருடைய முழுமையான பாவம் என்ன செய்யப்படலை? மன்னிக்கப்படலை. ஏன் முழுமையான பாவம் மன்னிக்கப்படலை அப்படின்னா, இந்த முழுமையான பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் முழுமையான மனம் திரும்புதல் அவசியம். யார் மனம் திரும்பணும்? பாவி மனம் திரும்பணும். இயேசு அன்னைக்கு அப்படி அவர் சொன்ன அந்த மன்னிப்புல அவர்களுடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டிருக்குமானால் அவங்க மனம் திரும்பாமையே என்ன செஞ்சிருப்பான்? மனம் திரும்பவே இல்லை. மனம் திரும்பாத ஒரு மனுஷனுக்கு மன்னிப்பு உண்டா? இல்லை. அப்ப ஆண்டவர் அங்க நேரத்தில் சொல்றாரு, இவர்களை மன்னியும், எனக்கு செய்கிறது இன்னதென்று இவர்கள் அறியாது இருக்கிறார்கள். நம்ம பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னைக்காச்சும் மன்னிப்பு கேட்டிருக்கிறோமா? தப்ப பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறோமா? சண்டை இழுத்துட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறோமா? தப்ப ஒத்துக்கிறோமா? என்னைக்காச்சும்? என்னதான் பண்றது? வாயாடி வாதாடி நாம் பண்ணினதுதான் சரி அப்படின்னு சாதிக்கிற சாதனையாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஆமாவா இல்லையா? அந்த அந்த வாயம் அந்த வாதாட போக போக போகத்தான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா வாய்தாவா மாறிடுது. ஒரு பிரச்சனைக்கு கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னு வைங்க, ஒரு பிரச்சனை கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அங்க என்ன நடக்க? அடுத்தடுத்து வாய்தா வாய்தா அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்ன செஞ்சுட்டே இருக்கும்? போய்கிட்டே இருக்கு. அந்த பிரச்சனை ஒரே நாளில் முடியுமா? அதே போலத்தான் குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு மன்னிக்க மனம் இல்லை, இறங்கி போக மனம் இல்லை, இதுல
உங்களுக்கு நான் சொல்றேன். லூக்கா புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். அதுல ஆமென் ஸ்தோத்திரம் 10ஆம் அதிகாரம் 30 to 35 வரைக்கும் இருக்கிற வசனத்தில் நம்ம வாசிச்சா, லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 30 to 35 வரைக்கும் எரிகோவுக்கு போகும்போது கள்ளர் கையில் அகப்பட்டான். வஸ்திரத்தை உரிந்து கொண்டு காயப்படுத்தி கரண்ட் வந்துருச்சு குற்றுயிராய் விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஆசாரியன் வந்தான். அவனை கண்டு பக்கமாய் விலகி போனார்கள். ஒரு லேவியன் வந்தான். அவனை கண்டு விலகி போனார்கள். சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வந்தான். அவனை கண்டு மனமுருகி கிட்ட வந்து காயத்தை கழுவி எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி சுய வாகனத்தின் மேல் எடுத்துக்கொண்டு சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்தான். புறப்பட்டு போகும்போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில கொடுத்து, இவனை விசாரித்துக்கொள், அதிகமா ஏதாச்சும் செலவு பண்ணினா நான் திரும்ப வரும்போது உனக்கு என்ன செய்கிறேன், உனக்கு தருவேன் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. தியாகத்துக்கு ஒரு நல்ல உதாரணம் ஆண்டவர் சொல்றார். ஆசாரியன் ஒருவன், லேவியன் ஒருவன். நீங்க நல்லா பாருங்க, இந்த 2 பேருமே ஜனத்துக்கு பரிந்து பேசக்கூடியவர்கள். ஆமாவா இல்லையா? ஆசாரியன் என்ன செய்கிறவன், பழி செலுத்துகிறவன். லேவியன் எப்படிப்பட்டவன், ஆசாரியனுக்கு உதவியா இருக்கிறவன். பரிசுத்த வஸ்துக்களை அவன் என்ன செய்கிறவன், சுமந்து கொண்டு போகிறவன். 2 பேருமே தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் நிற்க வேண்டிய மத்தியஸ்தர்கள். ஆனா குற்றுயிரா கிடக்கிற மனுஷனை பார்த்து என்ன செஞ்சாங்களா, 2 பேருமே விலகி போனாங்க. சமாரியன் ஒருவன் வந்து என்ன செஞ்சானா, நீங்க நல்லா பாருங்க, அங்க 2 பேர் எப்படி வர்றானா, 2 பேர் எப்படி வர்றாங்களா, தற்செயலாய் டைம் பாஸுக்காக என்ன செய்யறாங்க, அப்படி வர்றாங்க. வர்ற நேரத்தில் தான் இந்த மாதிரி பிரச்சனை. சமாரியன் எப்படி வர்றானா, பிரயாணம்னா என்ன, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக, ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்காக, ஏதோ ஒரு அவசரத்துக்காக என்ன செய்யறானா, புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போகிற அவன் அந்த மனுஷனை பார்த்து என்ன செய்யறானா, அவன் காயங்களை கட்டி திராட்சை ரசம் எண்ணெயெல்லாம் வார்த்து சத்திரத்தான் கையில் கொண்டு போய் சேர்த்து 2 காசையும் கையில் கொடுத்து, இவனுக்கு நீ செலவு பண்ணு, ஏதாச்சும் அதிகமாச்சுன்னா வரும்போது உனக்கு திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு போறார். அல்லேலூயா. தியாகம்னா என்ன தெரியுமா, நம்ம வேலையை விட்டுட்டு அடுத்தவங்க பட்ட உபத்திரவத்தில், அடுத்தவங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனையில் அவங்களுக்கு உதவியா நிற்கிறதுக்கு பேர் தான் என்னது, தியாகம். அல்லேலூயா. இந்த தியாகம் யார் தான் செய்ய முடியும் அப்படின்னா, சமாரியன் தான் செய்ய முடியும். சமாரியன்னா யாருன்னா இயேசு. அல்லேலூயா. அந்த இடத்துல சொல்லப்பட்ட ஆள் யாரு, ஆசாரியனும் செய்ய மாட்டான், லேவியனும் செய்ய மாட்டான். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எந்த ஒரு சட்டமோ நியாயப்பிரமாணமோ மனுஷனுடைய முழுமையான காயத்தையும் அவனுடைய பாவத்தையும் என்ன செய்ய முடியல, ஆற்ற முடியல. திராட்சரசமும் எண்ணெய் வைத்திருக்கிற இயேசுதான் அவனை காயங்களை கட்டி கழுவி என்ன செஞ்சார்னாக்கா, சுய வாகனம். சுய வாகனம் என்ன தெரியுமா, தான் உட்கார்ந்து போகக்கூடிய வாகனத்தில் அவனை உட்கார வச்சு இவர் நடந்து போனார். சிலர் சொல்றாங்க சுய வாகனம்னா தோல்னு சொல்றாங்க. அவனை தோல் மேல போட்டுக்கொண்டு என்ன செய்தாரா, சுமந்து கொண்டு போய் சத்திரத்தில் சேர்த்தாரா. ஆண்டவர் சபையில சேர்க்கிறவர். சத்திரம் என்று சொன்னால் சபைக்கு அடையாளம். சபையில் இருக்கிற பரிசுத்த ஆவியாகிய என்னையும் பரிசுத்த தெய்வீகம் என்கிற திராட்சை ரசத்தையும் 2ஐயும் வைத்து தான் காயத்தோடு, வேதனையோடு, போராட்டத்தோடு, தற்கொலை எண்ணத்தோடு, வியாதியோடு வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார், காயம் கட்டுகிறார். அல்லேலூயா.
பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்கிற 2 காசை சபையில் இருக்கிற ஊழியக்கார கையில் கொடுத்து, இந்த 2 பகுதியிலும் இருக்கிற வேத வார்த்தையினாலே என் ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், அவருடைய காயங்களை கட்டுங்கள் என்று சொல்லி சத்திரத்தானா இருக்கிற ஊழியக்காரன் கையில் என்ன செஞ்சிடறாரு? ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார். இந்த 2 புஸ்தகத்திலையும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்கிற பைபிள்ல இருந்து உங்களுக்கு ஏராளமான காயங்களுக்கு மருந்து உண்டு, உங்களுடைய வியாதிக்கு மருந்து உண்டு, உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு உண்டு, உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. எல்லாவற்றுக்கும் என்ன இருக்குது? இதை விட்டு வெளியில போகக்கூடாது. இதை விட்டு என்ன செய்யக்கூடாது? நம்ம வெளியே போகக்கூடாது. ஒவ்வொரு வாரமும் உள்ள வர 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 ஒவ்வொரு நாளும் இதை வாசிக்க 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 இதில் இருக்கிற திராட்சரசமோ இதில் இருக்கிற எண்ணெயோ உங்களுடைய காயங்களை ஆற்றிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய காயங்கள் ஆறி போகும். ஆண்டவர் சொல்வார், நான் வரும்போது இதற்கு மேல நீ செலவழிப்பாயானால், உன் திராணிக்கு மேல நீ செய்வாயானால், உன் திராணிக்கு மேல நீ தியாகம் பண்ணுவாயானால், நான் வரும்போது அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காக தியாகம் பண்ணுங்க. ஆண்டவருக்காக தியாகம் பண்ணுங்க. பணத்தை தியாகம் பண்ணுங்க, சரீரத்தை தியாகம் பண்ணுங்க, பொருளை தியாகம் பண்ணுங்க. அவர் வரும்போது ரெட்டிப்பாய் நீங்க பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. 3வது அவர் பண்ண தியாகத்தை வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பியர் 2:6. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அல்லேலூயா. அவர் சிலுவையில தியாகம் பண்ணின 3வது காரியம் என்ன தெரியுமா? தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே என்ன செய்தாரா? வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். சமம் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு சட்டம் சொல்லுது, வேதமும் சொல்லுது, ஆணும் பெண்ணும் இதுல எந்த மாற்றமும், வாயை திறந்து சொல்லுங்க. ஆனா மனுஷன் தான் சில நேரத்தில் என்ன செய்யறான்? நாம்பளடி அப்படிம்பா. அந்த அம்மா நான் பொம்பளடா அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம மான நமக்கே என்ன செஞ்சிடும்? போயிரும். அப்ப ஆணும் பெண்ணும் எப்படித்தான்? கிறிஸ்துவுக்கள் ஆண் என்றும் இல்லை. அப்படி சொன்னா தான் உங்களுக்கு புரியும். நீங்களாம் ஃபாரின்ல இருந்து வந்ததுனால என்ன சொல்றாரு பாஸ், ஏதோ ஒன்று புதுசாக சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை. அப்படின்னா என்ன? கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் எப்படிப்பட்டவங்க தான்? சமம். இப்ப பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, பரிசுத்த ஆவியாகிய தேவன் 3 பேருமே சமமானவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? சமமானவர்கள். இதுல யாரும் பெருசு, பிதா அப்படிங்கிறதுனால அவர் ரொம்ப பெருசு, குமாரனுங்கிறதுனால அவர் ரொம்ப கொஞ்சம் சிறுசு, பரிசுத்த ஆவிங்கிறதுனால அவர் அவரை விட கொஞ்சம், அப்படிலாம் கிடையாது. 3 பேருமே எப்படிப்பட்டவர்கள் தான்? ஒரே மாற்றா. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. இப்போ ஐடியில் வேலை செய்கிற புருஷன் பொண்டாட்டி இருக்கிறாங்கன்னு வைங்க, 2 பேர்த்துக்குமே ஒரே சம்பளம் வாங்குறாங்கன்னு வைங்க, இதில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? 2 பேரும் ஒரே வேலையைத்தான் செய்கிறாங்க, இல்லை வேலை வேற வேற செய்கிறாங்க, சம்பளம் ஒரே மாதிரி தான் வாங்குறாங்க. அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதாவது வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்கா தம்பி? வேலை வேற வேற செய்யலாம், ஆனால் சேலரி எப்படித்தான் இருக்கு? ஒரே மாதிரி இருக்குது. அப்படின்னா அவர் சொல்லுவார், ஏய் நான் மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், அந்த மாதம் நான் தான் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா ஏதாவது பேச முடியுமா? அடுத்து ஏன் பேச முடியாது? உனக்கு ஈக்குவலாக நானும் தான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். அதே மாதிரி தான்
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இவர்கள் 3 பேருமே சமமானவர்கள். யாரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர் அப்படிலாம் கிடையாது. இதுல இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அவருக்கு சமமா இருக்கிறத ஒரு பொருட்டா எண்ணாம என்ன செய்தாரா? அந்த கனத்தை, அந்த மகிமையை, அந்த உயர்வை, அந்த அந்த உன்னதமான தேவனுக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் என்ன செய்தாரா? வெறுமையாக்கினார். இது நான் ஒண்ணும் இல்லை. ஏன் ஒண்ணும் இல்லை? என் ஜனம் என்ன செய்து? என் ஜனம் என்ன செய்து? ஆணு கொட்டாய் விட்டு தூங்குது. என்ன செய்து? என் ஜனம் ஆணு கொட்டாய் விட்டு தூங்குது. என்ன செய்ய? ஏசப்பா ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என் ஜனம் பாவத்தில் என்ன செய்து இருக்கிறது? நமக்கும் அவர்களுக்கும் இடையில என்ன இல்லை? இசைவு இல்லை, ஒண்ணும் இல்லை. அதனால நான் அவர்களை மறுபடியும் இணைக்க வேண்டுமானால், நம்மோடு இணைக்க வேண்டுமானால், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் 3 பேர் சேர்ந்து போட்ட மீட்டிங்ல ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை தண்டிக்க கூடாது, அவர்களை நம்ம நியாயம் தீர்க்க கூடாது. அவர்கள் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல நான் போய் என்ன செய்கிறேன்? அடிக்கப்படுகிறேன். அடிக்கப்படணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அப்படியே தெய்வமா இறங்கி வந்து அடிக்கப்பட முடியுமா? முடியாது. அப்ப தெய்வமாகிய இயேசு என்ன செய்தார் அப்படின்னா, எல்லாவற்றையும் என்ன செய்தாரா? வெறுமையாக்கினார். அல்லேலூயா. இப்ப என் பாக்கெட்ல பணம் நிறைய வச்சிருக்கிறேன்னு வைங்க, என் பிள்ளைய இப்ப ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறா அப்படின்னா, அவளை மீட்பதற்கு அவங்க கேட்ட தொகையை நான் என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் எப்படிப்பட்ட ஆளாயிருவேன்? எம்டி. நான் வெறுமை, நான் ஒன்றுமில்லாதவன். ஏன் இந்த ஒன்றுமில்லாத நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் அப்படின்னா, என் பிள்ளைய காப்பாற்றணும், என் பிள்ளைய ரட்சிக்கணும், என் பிள்ளைய மீட்கணும், என் பிள்ளை நியாயம் தீர்க்கப்படக்கூடாது என்கிற அந்த ஒரு எண்ணம். இதைத்தான் இயேசு செய்தார். அதைத்தான் அவர் வெறுமையாக்கினார். தம்முடைய மகிமையை, கனத்தை எல்லாவற்றையும் என்ன செய்தாரா? இப்படிப்பட்ட இயேசுவை மறக்கிறதுக்கு நமக்கு எப்படி மனசு வருது? இப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட ஐக்கியப்படுவதற்கு ஏன் நமக்கு மனசு தயங்குது? இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு எதையாவது செய்வதற்கு ஏன் நமக்குள்ள இன்னும் இருதயம் கடினப்பட்டு கொண்டிருக்கிறது? அவர் எல்லாவற்றையும் இழந்தார், எல்லாவற்றையும் வெறுமையாக்கினார். வெறுமையாக்குனது மாத்திரமல்ல, அவர் அடுத்து சொல்லப்படுகிறது, அடிமையின் ரூபம் எடுத்து என்ன செய்தாரா? சாதாரண மனுஷனா வந்தார்னா கூட பரவாயில்ல, அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. யோவான்ல வாசிக்கிறோம் 13:3-5 வரைக்கும், இயேசு தாம் கட்டி இருந்த அந்த துணியை எடுத்து எல்லா சீசருடைய கால்களையும் என்ன செய்தாரா? கழுவினார். வசனம் சொல்லுது, ஆண்டவரும் போதகருமாகிய நானே இதை செய்தால் நீங்கள் என்ன செய்யுங்க? செய்யுங்க. இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? சில நேரத்தில் கேட்குறோம், மனைவிமார்க கணவன்மார்கிட்ட கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? ஓயாம இப்படி சொல்லிட்டு இருக்க, நானும் உனக்கு அடிமையா? நீ என்னை கல்யாணம் கட்டிட்டு வந்துட்டேன்னா நான் உனக்கு அடிமையா? அடிமையாலாம் இருக்க வேண்டாம். எப்படி இருக்கு? கொஞ்சம் அடங்கி இருந்தாலே போதும். புருஷமார்க நிறைய பேசுறது அப்படித்தான். என்ன பேசுறது? என்ன பார்த்துட்டே இருக்கிற, ரொம்ப ஓவரா பண்ற, ஒரு அறை தான், உங்க ஆத்தா வீட்டுக்கு போயிரு, உங்க அப்பா வீட்டுக்கு போயிரு சொல்றமா? சில நேரத்தில் சொல்றமா இல்லையா? ஏன்? அதிகாரம். புருஷங்கிற அதிகாரம், புருஷங்கிற ஒரு சொல்றியானது அவனமா இருக்கிறத பார்த்தா சொல்லல பிரியா? சொல்றாரா? சரி, ரைட்டு, சரி, போட்டு விடு. அல்லேலூயா. சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை என்ன செய்யல? அப்படி வராம அவர் சொல்றாரு, அடிமையின் ரூபம் எடுத்து வந்தாரா. அதனால தான் அதிகாரத்தை அவர் பயன்படுத்தவில்லை. அதனால தான் தன்னுடைய வல்லமையை அவர் பயன்படுத்தவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து சொல்லுது ரூபம். ரூபம்னா என்ன? ரூபம்னா என்ன? அடிமை வேற, அடிமையின் ரூபம் வேற.
ரூபம்னு என்ன தெரியுமா? வாசிங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் சொல்லுது. எபிரேயர் 2:14, பிள்ளைகள் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்கிறது போல அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மாறினார். தேவன் எப்படி இருக்கிறாரா? ஆவியாய் இருக்கிறார். ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்லை. அல்லேலூயா. அதனால அவருக்கு சொரூபம் ஒன்றும் வைக்க கூடாதுன்னு பாட்டு இருக்கு. ஆனா வசனம் சொல்லுது, ஆவியா இருக்கிற தேவன் அவர் ஆவியாவே வந்து மறிச்சிட்டு போயிருந்தாருன்னா யாருக்காவது ஒரு நம்பிக்கை வருமா? யாருக்காவது இப்படித்தான் இயேசு இருந்தார், இப்படி பண்ணினார், இப்படி வாழ்ந்தார், இப்படி அற்புதம் செய்தார் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? அப்ப ஆவியான தேவன் இந்த பூமிக்கு வருவதற்கு என்ன வேணும்? அவருக்கு ஒரு ரூபம் வேணும். அந்த ரூபம் பார்த்தாரு, நான் என் பிள்ளைகளை எப்படி உருவாக்கி இருக்கிறேன்? மாம்சமாயும் இரத்தமாயும் உருவாக்கி இருக்கிறேன். அதனால அவர்களைப் போலவே நானும் என்ன செய்யணும்? இந்த பூமியில மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவனாக நான் இந்த பூமியில மாறணும் அப்படின்னு ஆண்டவர் உங்களை போல என்ன போலவே அவர் இந்த பூமியில இறங்கி வந்தார். அல்லேலூயா. நமக்கு பசிக்குதா? நமக்கு பசிக்குதா? பசிக்கலையா? நமக்கு தாகம் எடுக்குதா? நமக்கு தூக்கம் வருதா? நமக்கு டயர்ட் ஆகுதா? ஆகுதா இல்லையா? நமக்கு விரோதமா யாராவது எழும்புறானா? நம்மளை கோல் சொல்றாங்களா? நம்மளை யாராவது பேசுறாங்களா? ஆண்டவருக்கு அத்தனையும் நடந்துச்சு. அதனால தான் பிள்ளைகள் எப்படி இந்த பூமியில இருந்தோமோ அதே போலவே அவர் என்ன செய்தாரா? இந்த பூமியில இருந்தார். அதுதான் ரூபம், அடிமையின் ரூபம் அதுதான். அப்ப பாருங்க, மூணாவது அவர் எதை இழந்தார் தெரியுமா? தியாகம் பண்ணார் தெரியுமா? தேவனுக்கு சமமாய் இருப்பதை தியாகம் பண்ணினார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு பெரிய பெரிய தேசத்தில் மிக பெரிய ஒரு மனுஷனை, அதனால தான் சொன்னோம், தியாகம் பண்ண தலைவர்களை சொல்லுங்க. எடுத்தோன்னு சொன்ன காந்தி தாத்தா. காந்தி தாத்தா என்ன பண்ணாரு? பெரிய மனுஷன். அவர் படிப்பு வேற, அவருடைய தொழில் வேற, பெரிய பணக்காரர் அவர். அத்தனை விட்டுட்டு என்ன செய்தாரா? தேசத்துக்காக, தேசத்தினுடைய விடுதலைக்காக என்ன செய்தார்? வந்தார். அதனால தான் அவரை தேச தந்தைன்னு சொல்றோம். தியாகம் பண்ணாதான் அவங்க தந்தை. குமாரனை இயேசு பிதா என்ன செய்தார்? தியாகம் பண்ணினார். இயேசுவும் தம்முடைய வாழ்க்கையை இந்த பூமியில நமக்காக தியாகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில் இருக்கிறாரா? இங்க இருக்கிறாரா? பரலோகத்தில் இருக்கிறாரா? பூமியில் இருக்கிறாரா? எங்க இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர்? எப்படி சொல்றீங்க பூமியில தான் இருக்கிறாருன்னு? எப்படி சொல்றீங்க பூமியில தான் இருக்கிறாருன்னு? நமக்குள்ள வாசம் பண்றதுனாலயா? யோவேல்ல சொல்லப்பட்டிருக்குல, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது எல்லா தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்கன்னு இருக்கு இல்லையா? வசனம் சொல்லுது, ஆவியானவர் இப்ப எங்க இல்லை? இப்ப எங்க இல்லை? பரலோகத்தில் இல்ல. அப்படியா? அவர் இப்ப எங்க இருக்கிறார்னா பூமியில தான் இருக்கிறார். பூமியில தான் இருக்கிறார். எப்படி தெரியுமா? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவி. யார் மீட்கப்படுறது? நம்ம. எங்க இருந்து மீட்கப்படுவது? இந்த பூமியிலிருந்து மீட்கப்பட்டு எங்க போக போறோம்? பரலோகத்துக்கு. தெசலோனிக்கேல 1 தெசலோனிக்கே நினைக்கிறேன், அதில் வாசிக்கும் போது வாசிக்கிறோம், தடை செய்கிறவன் நீக்கப்படும் முன்னே அந்த கிறிஸ்து என்ன செய்ய மாட்டானா? வெளிப்பட மாட்டான். அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. பரிசுத்த ஆவியானவர் பூமியில் உட்கார்ந்து கிரியை செய்கிறார். பரலோகத்தில் இருக்கிறார். இப்போ பரலோகத்தில் இருக்கிறார். அவருடைய வேலை முழுவதும் எங்க தெரியுமா? பூமியில தான். அமெரிக்காவுக்கு போகணுன்னு எத்தனை பேருக்கு ஆசை? அமெரிக்காவுக்கு போகணுன்னு எத்தனை பேருக்கு ஆசை?
அமெரிக்காவை பார்க்கணும்னா அது யாருக்காவது ஆசை இருக்கா? பேரிக்காவை பார்க்கணும்னு ஆசை இருக்கா? அமெரிக்கா உன்னத்தை சொன்னாலும் கம்முன்னு தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. நமக்கு சாதாரணமாக அமெரிக்காவை பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசை இருந்துச்சு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு என் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டுட்டு நான் எப்படா பரலோகத்துக்கு போவேங்கிற ஆசை இருக்குமா இருக்காதா? அதனால தான் நம்ம கெட்டு போனோம்னா, கொஞ்சம் வழி விலகணும்னா, நம்மளை பார்த்து ஆண்டவர் ஆவியானவர் என்ன செய்கிறார் தெரியுமா? துக்கப்படுகிறார். ஆவியானவர் என்ன செய்கிறாரா? ஏன் துக்கப்படுறார் தெரியுமா? நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி ரெடி பண்ணி ஒரு மீட்கப்படுகிற நிலைமைக்கு நம்மளை வச்சிருக்கும் போது நம்ம என்ன செய்யறோம்னா, ஆவியானவர் அப்படியே புசுக்குன்னு காத்து போன பலூன் மாதிரி என்ன செஞ்சிடறோம், நம்மளோட ரட்சிப்புல ஓட்டையை போட்டு அந்த ஆவியெல்லாம் இறக்கி விட்டுறோம். எத்தனை பேர் இன்னைக்கு ரட்சிப்பு இழந்து நிற்கிறோம். ரட்சிக்கப்படாதவனை விட்டுருங்க, ரட்சிக்கப்பட்ட சபை, ரட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளை எத்தனை பேர் இன்னைக்கு ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருக்கு ஆவியானவருக்கு துக்கமா இருக்குமா சந்தோஷமா இருக்குமா? அதனால தாங்க அவர் இன்னும் வராமல் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆவியானுடைய வேலை என்ன தெரியுமா? பூமியில் நம்மளெல்லாம் சரிப்படுத்தி அங்கே கொண்டு போகிறது. இயேசு சிலுவையில் தியாகம் பண்ணின மூணாவது காரியம் என்ன தெரியுமா? எல்லா மகிமையையும் கனத்தையும் அவருக்கு உண்டான சகலவற்றையும் என்ன செய்தாரா? தியாகம் பண்ணினார். அல்லேலூயா. இயேசுவை போல தியாகம் செய்தவர்கள் உலகத்தில் இல்லை. இயேசுவை போல தியாகம் பண்ணினவர்கள் பிறக்கவும் இல்லை, பிறக்க போவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஒரு இயேசுவையே சொல்லிட்டோம் சொன்னா, நமக்கு அவர் கடவுள், அவர் தெய்வம், அவர் தியாகம் பண்ணுவார், நம்மளால் அப்படி தியாகம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு ஆவி உள்ள உட்காந்து என்ன செய்யும் தெரியுமா? நம்ம மண்டைக்குள்ள போட்டு குடையும். அவர் தெய்வம்ப்பா, அவர் என்ன செஞ்சிருவாரு? அவர் தியாகம் பண்ணிட்டு போயிடுவார். நம்மளால் தியாகம் பண்ண முடியுமா அப்படின்னா, நம்மளாலையும் தியாகம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு பைபிளில் ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவரை சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண போற. வாசிக்கலாமா? எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11:24. விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை, அதுதான்ப்பா முக்கியம், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனத்தோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிராமல் எகிப்தில் இருக்கிற பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் ஒரு நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. மனாவா மைக் வேணுமா வேண்டாமா? சரி விட்டு. அல்லேலூயா. மோசேயை குறித்து வசனம் அழகா சொல்லுது. மோசே தான் பெரியவன் ஆன போது, எப்படி பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து, அதை வெறுக்கல அப்படின்னா அடுத்த எகிப்தின் ராஜா யார் தான்? மோசே தான். அடுத்த எகிப்தின் ராஜா மோசே தான். ஒரு ராஜாவுக்கு ஏதாவது குறை இருக்குமா? ஒரு ராஜாக்கு ஏதாவது தேவையானதுன்னு ஒன்று இருக்குமா? ஒன்றும் குறைவுபடாது. ஆனால் மோசே வசனம் சொல்லுது, தியாகம் பண்ணுவதற்கு முக்கியமான அவசியமான ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் தியாகம் பண்ணுவதற்கு தேவை விசுவாசம். என்ன வேணும்? விசுவாசம் வேணும். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிச்சு பாருங்களேன். அவங்க ஆண்டவருக்கு தியாகம் பண்ணினதை தாங்க எழுதப்பட்டிருக்குது. அவங்க எல்லாம் எதனால தியாகம் பண்ணாங்களா? வாயை திறந்து சொல்லுங்களேன். விசுவாசத்தினால தான் தியாகம் பண்ணினார்கள். இன்னைக்கு நான் ஆண்டவருக்காக 1000 ரூபாய் இழந்தேன் அப்படின்னா அதை எனக்கு ஆண்டவர் திரும்ப என்ன செய்வாரு? தராம போனாலும்
நான் யாருக்காக தியாகம் பண்ணியிருக்கிறேன்? ஆண்டவருக்காக தியாகம் பண்ணியிருக்கேன். சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறதை நம்ம கணக்கு பார்ப்போம். பிள்ளைகள் நமக்கு செலவு பண்ணதையும் கணக்கு பார்ப்பாங்க வயசான பிறகு. ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரமே கணக்கே பார்க்காத தியாகம் செய்த தியாகி அவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? சரி, அதை விட்டுருவோம். இங்கே மோசேக்கு மறுபடி வருவோம். மோசே இந்த எகிப்தில் இருக்கிற சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம் பார்த்தார் தெரியுமா? அனித்தியமான சந்தோஷம்னு பார்த்தார். அனித்தியம்னா என்ன? அனித்தியம்னா என்ன? நிரந்தரம் இல்லாத சந்தோஷம். உலகம் தரக்கூடிய சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம்? வாய தரங்க டேய். உலகம் தரக்கூடிய சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம்? நிரந்தரம் இல்லாத சந்தோஷம். அது கொஞ்ச நேரத்துக்கு என்ன செய்யும்? இன்பமா இருக்கும். அடுத்த நேரத்துக்கு அது எப்படி போயிடும்? அடுத்த நேரத்துக்கு எப்படி போயிடாது? நமக்கு கசப்பா இருக்கும். அதை பெற்றுக்கொள்ளணும், மறுபடியும் நம்ம என்ன செய்யணும்? அது பின்னாடி ஓடணும். மோசேக்கு அந்த சந்தோஷம் வேண்டாம் அப்படின்ட்டு என்ன செஞ்சாரா? தேவனுடைய ஜனங்களோடு கூட பாடுகளை சகிப்பதில் அவர் அதை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்படுது. மோசேயும் எகிப்தில் தான் இருந்தான். எபிரேயரும் எங்கே தான் இருந்தாங்க? எகிப்தில் தான் இருந்தாங்க. இவனும் எபிரேயர்ல ஒருவன் தான். ஆனா இவன் எங்க இருக்கிறான் தெரியுமா? இவன் எங்க இருக்கிறான்? அரண்மனையில் இருக்கிறான். மீதி இருக்கிற அத்தனை பேர் எங்க இருக்கிறாங்க? அரண்மனைக்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். அரண்மனைக்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். இப்ப மோசேக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்குது. ஒன்னு, எகிப்திலேயே இருக்கலாம். இல்ல அப்படின்னா தன் ஜனத்தோடு என்ன செய்யலாம்? பாடுகளை சகிக்கலாம். மோசே தெரிந்து கொண்டது எது தெரியுமா? ரெண்டாவது. அவர் சொல்றா, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கிலும் என் ஜனத்தோடு கூட பாடுகளை அனுபவிப்பது எனக்கு அதிக பாக்கியம் என்று எண்ணுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு முன்னாடி பாடு வேணுமா, அவனுக்கு உலக ஆசீர்வாதம் வேணுமா அப்படின்னு கேட்டார்னா நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? எதை தேர்ந்தெடுப்போம்? ஆண்டவரே பாடு. நான் பிறந்த அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னதான் செய்கிறேன் ஆண்டவரே? எங்க அப்பா அம்மா என்னை பாடுபடுத்தினாங்க ஆண்டவரே. என்னடா பாடுபடுத்தினாங்க? பள்ளிக்கூடத்துக்கு போன்னு என்ன பண்ணாங்க? பாடுபடுத்தினாங்க ஆண்டவரே. பள்ளிக்கூடத்துக்கு போன ஆண்டவரே, அங்க போன டீச்சர் என்ன செய்யறாங்க? வீட்டு பாடம் எழுது என்ன செய்யறாங்க? பாடா படுத்துறாங்க ஆண்டவரே. அதை முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்த ஆண்டவரே, கூட இருக்கிற நண்பர்கள்லாம் பாடா படுத்துற ஆண்டவரே. அதை முடிச்சோட கல்யாணம் முடிச்சு வச்சாங்க ஆண்டவரே. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையே இப்படித்தான் இருக்குது ஆண்டவரே. பாடுக்கு மேல பாடா இருக்குது ஆண்டவரே. அதனால நான் பரலோகத்துக்கு வர்றதுக்குள்ள கொஞ்சமாச்சு இந்த பூமியில் என்னத்தை செய்யற ஆண்டவரே? சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஆண்டவரே. நம்ம இப்படித்தான் கேட்டிருப்போம். மோசே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு? எகிப்தின் எல்லா வித்தைகளையும் கற்று தேறிட்டான். ஆனா ரட்சிக்கப்பட்டான் பார்த்தீங்களா? ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு அவன் மனசு சொல்லுது, நான் இந்த எகிப்தில் இருக்கிற ஸ்தோத்திரம், இந்த எகிப்தினுடைய சந்தோஷம் இது நிரந்தரமானதல்ல. இது என் கூட வராது. என் கூட தேவன் இருக்கிறார். அவர் என்னை எங்க கொண்டு போவார்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட என் முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த கானானுக்கு நேரம் என்ன செய்வார்? என்னை கொண்டு போவார். எனக்கென்று, என் கோத்திரத்திற்கென்று ஸ்தோத்திரம் ஒரு தேசம் இருக்கிறது. எனக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது. எனக்கு தேவன் இருக்கிறார். அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியத்தில் பாடுகளை சந்திப்பதையும் பாடுகளை சகிப்பதையும் மோசே என்ன செய்தாரா? தெரிந்து கொண்டார். அல்லேலூயா.
இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எதை தெரிந்து கொள்ள பழகணும்? முக்கி பிரசங்கம் பண்ணி கடைசியில் பார்த்தாக்கா மௌனமாக இருக்கிறீங்களே, உங்களெல்லாம் என்னதான் செய்ய? அல்லேலூயா. சில பாடுகள் இருக்கும், அது உங்களை விட்டு மாறாத மாதிரியே இருக்கும். பவுலுக்கு ஒரு முள்ளு, அந்த முள்ளு போகும்படி 3 தடவை ஜெபம் பண்ணார், அது போகவே மாட்டேன்ருச்சு. கடைசி ஆண்டவர்கிட்ட கேட்குறார், ஆண்டவரே நான் முள்ளோடையே போகவா? ஆண்டவர் சொன்னார், முள்ளு உன்னை விட்டு போகாது, நீயும் முள்ளை விட்டு ஓட முடியாது. அதனால் அந்த முள்ளு உன்னை குத்தும் போதெல்லாம் என் பலன் உனக்கு என்ன செய்யும்? இருக்கும். என் கிருபை உனக்கு போதும், என் பலன் உன் கூட இருக்கும். சில நேரத்தில் குடும்பத்துக்குள்ள மனைவி முள்ளு, புருஷன் முள்ளு, பிள்ளைகள் முள்ளு, மாமியார் முள்ளு, மாமனார் முள்ளு, அப்புறம் என்ன எல்லா நாரும் எப்படித்தான் இருக்குது, முள்ளாத்தான் இருக்கு. ஆனால் அந்த முள்ளு குத்தும் போதெல்லாம் ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் வலிக்குதே அப்படின்னு அவர் சமூகத்தை தேடுனீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு கொஞ்சம் பலன் தர்றேன், சகிச்சுக்கோ, உனக்கு கொஞ்சம் கிருபை தர்றேன், கொஞ்சம் பொறுத்துக்கோ, உனக்கு கொஞ்சம் என்ன செய்கிறேன், உன் காயத்தை அந்த நேரத்தில் கொஞ்சம் சுகமாக்குறேன், நீ கொஞ்சம் எப்படி இரு, அப்படியே கொஞ்சம் சமாதானமாயிரு. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மறுபடியும் 1 வருஷம் கழிச்சு என்ன செய்யாது? அப்போ என்ன ஆண்டவரே அன்னைக்கு குத்துச்சு, இன்னைக்கும் குத்துது, மறுபடியும் குத்துது. அப்போ நான் மறுபடியும் ஆண்டவர் என்னதான் சொல்லுவார், இதை எடுத்து போட முடியாது கார்த்தி, கொஞ்சம் பொறுத்துக்கோ, உனக்கு என்ன செய்வேன், நான் கிருபை தர்றேன், உனக்கு கொஞ்சம் பலன் தர்றேன், உனக்கு கொஞ்சம் அப்படி தர்றேன், இதை தர்றேன்னு சொல்லி என்னதான் செய்வார் ஆண்டவர்? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பாடுகளை பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம சோர்ந்து போகக்கூடாது, பாடுகளை பார்த்து பயந்துடக்கூடாது. பாடுகள் எனக்கு இப்படி இருக்குதே அப்படின்னு நீங்க தேவனுக்கு பண்ணுகிற தியாகத்தை என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. எனக்கே ஒன்றும் இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அத்தனை எதுக்கு தெரியுமா? வண்டி ஆனாலும் சரி, வாகனமானாலும் சரி, அப்புறம் செல்போனால இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, நம்முடைய தொழிலாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் படிப்பானாலும் சரி, உங்கள் வேலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அத்தனை யார் தான் கொடுத்தது? நமக்கு கர்த்தர் தந்தது. ஆனால் அதை தந்ததை அவருக்குன்னு கொஞ்சமாச்சும் பயன்படுத்துறதுக்கு பேர் தான் தியாகம். அவருக்குன்னு பயன்படுத்துறதுக்கு பேர் தான் தியாகம். அதில் சில நேரத்தில் வெறுமை வரும். ஆண்டவருக்கு பயன்படுத்தும் போது அதற்குண்டான பலன் கிடைக்காமல் போகும். அதுக்கு பேர் தான் என்னது? தியாகம். திருப்பி கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், அது என்ன இல்லை, அது தியாகம் இல்லை. தசமா கொடுக்குறோம், அதுக்கு நமக்கு திருப்பி கொடுக்கல அப்படின்னா அதுக்கு பேர் என்ன இல்லை, அதுக்கு பேர் என்னது? தியாகம். ஆண்டவருக்காக நான் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போயிட்டு வர்றேன், அதற்காக எனக்கு ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ஆயத்தரங்க, அதுக்கு பேர் என்ன? தியாகம். திருப்பி கொடுத்துட்டாருன்னா அதுக்கு பேர் என்ன வராது? தியாகம் கிடையாது. கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குறோம், எதுக்கு சம்பளம் வாங்குறோம்? எதுக்கு சம்பளம் வாங்குறோம்? செய்யற வேலைக்கு தான் சம்பளம் வாங்குறோம். சம்பளமே வாங்காம வேலை செஞ்சா அதுக்கு பேரு தியாகம். அப்ப நம்ம செஞ்ச வேலைக்கு ஆண்டவர் கூலி கொடுத்துட்டாருன்னா அதுக்கு பேர் என்ன இல்லை, அதுக்கு பேர் என்ன கிடையாது? தியாகம் கிடையாது. நம்ம தியாகம் பண்றவங்களா இருக்கணுமா, கூலி வாங்குறவங்களா இருக்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்றது யார் கையில தான் இருக்குது? உங்க கையில தான் இருக்கு. அதுக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன செய்ய மாட்டாரு, தியாகம் பண்ணிருந்தே கேட்க மாட்டாரு. அவர் தியாகம் பண்ற இடத்துல அவர் அதை எதை தியாகமாக பார்க்கிறாரோ, எதை ஆண்டவர் தியாகமாக நினைக்கிறாரோ அதை தியாகமாக உங்களுக்கு ஆண்டவர் எடுக்கணுமானால் அந்த தியாகத்துல உங்களுக்கு கண்டிப்பா கூலி என்ன செய்யாது, வராது. அது எப்பதான் வரும் தெரியுமா? அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும், எல்லாம் எழுப்பி நிற்போம். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார்.
அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே. எல்லாரும் சொல்லலாமா? அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. சின்னஞ்சி தளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்த. எல்லாரும் பாடுவோம்.